மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய நல்லாசியில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் சென்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 2025-26 பட்ஜெட் கூட்டத்தொடரில் செம்பாக்கம், சிட்லப்பாக்கம், மாடம்பாக்கம் 3 பகுதிகளுக்கு 750 கோடியில் ஒருங்கிணைந்த பாதாள சாக்கடை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக சென்ற வாரம் 4/2/2026 அன்று தமிழ்நாடு அரசானது ஒரு குறிப்பாணையை பிறப்பித்துள்ளது. அதன் மூலம் 887 கோடி ரூபாய் நமது தாம்பரம் மாநகராட்சிக்கு ஒருங்கிணைந்த பாதாள சாக்கடை திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 5 பகுதிகள் பலனடைய உள்ளன. பெருங்களத்தூர், பீர்க்கங்கரணை, செம்பாக்கம், சிட்லப்பாக்கம், மாடம்பாக்கம் என்ற 5 பகுதிகள் இதன் மூலம் பயனடைய உள்ளன. மேலும் இதில் 2 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளன. ஒன்று மாடம்பாக்கம் பகுதியில், மற்றொன்று பீர்க்கங்கரணை பகுதியில். இதனுடைய மொத்த கொள்ளளவு 56 MLD ஆகும். இதன் மூலம் நிலத்தடி நீரானது நல்ல முறையில் பாதுகாக்க இது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். மேலும் அனைத்து நீர்நிலைகளிலும் கழிவுநீர் சென்று கலப்பது என்பது அறவே ஒழிந்து நல்ல முறையில் நீர்நிலைகள் பாதுகாக்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இத்தகைய அருமையான திட்டத்தினை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தாம்பரம் மாநகராட்சியின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.